இல்லை என்னவோ பாகிஸ்தானுக்கு முந்தானியத்துலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்த மாதிரியும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படியே ஒரு வளமான நாடாக இருந்த மாதிரி ரொம்பவே ஓவராக தெரியல உங்களுக்கு. இதை பாருங்க, பாகிஸ்தான் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களாகவே எக்கனாமிக்கலி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அது இன்னும் தெரியல, ஒரு கோஇன்சிடன்ஸ், டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமே அவங்க வந்து சரியாக அடி வாங்கிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல, என்ன லிங்க் இருக்கோ எனக்கு தெரியலப்பா. அதுலேருந்து தான் அவங்களுடைய சரிவு ஆரம்பமானது. அண்டு அங்கே வந்து எந்த பாலிசியாக இருந்தாலும் மிலிட்ரி தான் ஃபார்முலேட் பண்ணுறது. கவர்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பப்பட், அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக எதுவும் பண்ண முடியாது. எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக போய் நிற்குது. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், $1.5 பில்லியன் வந்து IMFல லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த $1.5 பில்லியன் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடு, அதுக்கு வந்து 1.5 பில்லியன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க கொடுக்கப்பட்ட காரணத்துக்காக செலவு பண்ண போகிறது கிடையாது, வேறு எதுக்காக தான் அவங்க பண்ண போகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது இப்போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம், தமிழ்நாடு, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு வருஷம் நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட கம்மி அந்த $1.5 பில்லியன். எங்கள் நாட்டில் ஒரு ஸ்டேட்லேயே இதை விட மகளிருக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துன்னுக்கிறோம், நீ இந்த பணத்தை வச்சு நீ என்னடா பண்ண போகிற? இப்போ கம்பேரிசன் வரும்போது உங்களுக்கு புரியுதா அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இப்போ தமிழகம் மட்டும் அதை விட்டுருங்க, நீங்கள் இந்த பக்கம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இப்போ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க, இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்போ அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, சுண்டக்கா. அண்டு அது பிச்சைக்கார ஒரு நாட்டுக்கு இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது முழுவதும் மக்களுக்கு போய் சேர போகிறது கிடையாது. ஆர்மி, அவங்களுடைய ஊழல், அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள், அவங்களுடைய கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதெல்லாம் போக அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த $1.5 பில்லியன் கொடுத்தது ஒரு பெரிய இஷ்யூவாகவே நான் பார்க்கல விக்ரம். ஈவன் நீங்கள் 7 பில்லியன் கூட நீங்கள் கொடுங்க, அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது.